நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வடை குழம்பு. வடை குழம்புக்கு வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். சோம்பு சேர்த்து வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், முட்டை, ஒரு பிஞ்சு மஞ்சள்தூள், கருவேப்பிலை, தேவையான பொருட்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு கூட உப்பு சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அது கூட ஒரு பிஞ்சு மஞ்சள்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நம்ம சின்ன வெங்காயமும் பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை வச்சுருக்கோம், உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தோசைக்குள்ளே எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக வடை மாதிரி குடிக்கையாக தட்டிக்கோங்க. இப்போ வடை ரெடி ஆகிட்டு வடை குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, தாளிக்க வெந்தயம், தேங்காய் கூட சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு புளி கரைசல், வடை. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா வதங்க விடுங்க. ரொம்ப வதங்கினா லைட்டாக வதங்கினா போதும். தக்காளி வதங்கும் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. பச்சை மிளகா போட்டு சேர்த்து வைக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் காரத்துக்காக போடலை. மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க விடுங்க ஒரு 5 நிமிஷம். ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா கொதி வந்துட்டு இப்போ கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை அதில் ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளறி விட்டு மூடி போட்டு கொதிக்க விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா கொதி வந்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சோம்பையும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கிளறி விட்டு மூடி போட்டு கொதிக்க விடுவோம். ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். நல்லா கொதித்து வந்துட்டு இப்போது நம்ம வடையை
அதில் போட்டுக்கோங்க. வடை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க மூடி போட்டு. திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு வந்துட்டு வடை குழம்பு தயார். வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.